இதுக்கு முன்னாடி நான் நிறைய டாபா ஸ்டைல் ரெசிபி செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இன்னொரு டாபா ஸ்டைல் சைட் டிஷ் ரெசிபி. இது டாபா ஸ்டைல் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கறி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்க. காய்கறி இந்த மசாலா மிக்ஸில் நல்லா கோட் ஆகணும். இதை 10 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. அடுத்து ஊற வச்ச காய்கறிகளை ரோஸ்ட் பண்ணணும். அகல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி காய்கறிகளை போட்டு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்க. வெஜிடபிள்ஸை ரோஸ்ட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சிருங்க. அகல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, சீரகம் போடுங்க. அடுத்து இதில் நறுக்குன 3 பெரிய வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 3 பச்சை மிளகாய் கீரி போட்டு வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயத்தோட நிறம் மாறிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு 1 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. அடுத்து நறுக்குன 3 தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் கிண்டுங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இதில் மசாலா தூள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதில் 3 தக்காளியை அரைச்சி ஊற்றணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் 2 கப் தண்ணி ஊற்றி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. வெங்காயம் தக்காளி மசாலா இப்போ ரெடி. இதில் வறுத்த காய்கறிகளை போட்டு கிண்டணும். மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இதில் 1 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மாங்காய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு கிண்டுங்க. மாங்காய் தூள் ஆப்ஷனல் தாங்க, இது இல்லைன்னா கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை லேசாக நசுக்கி போடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி பாருங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. டாபா ஸ்டைல் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கறி இப்போ ரெடி.
டாபா ஸ்டைல் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இந்த கறி கொஞ்சம் ஸ்பைசி தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் இதோட காரத்தை உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சப்பாத்தி, நான், ஃபுல்கா, ரோட்டி கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த அருமையான கறி செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.